ஹாய் ஹலோ சிஸ்டம்பர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் ரெண்டு 3 நாளாக வீடியோ போடல, 2 நாளாக ஒரு வாரத்துக்கிட்டே வீடியோ போடல. ஸோ நான் வந்து மீண்டும் திருப்பூர் பாளையம் எப்படி வந்தாச்சு. ஸோ நம்ம நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்றா இருக்குது. ஸோ நான் கூட வீட்டுக்கு தான் கூப்பிட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஸோ எப்படியோ கூப்பிட்டுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இதனால் இஷ்யூ தான் வந்திருக்கு. ஸோ நிறையா பரப்பிக்கிட்டு போகிறாங்க. அதாவது செய்தியில் பார்த்திங்கன்னா நிறைய நியூஸு மனு தள்ளுபடி ஆயிடுச்சுன்றாங்க. எத்தனையோ நியூஸ் வந்து எத்தனையோ விதமாக எத்தனையோ கேஸுகளுக்கெல்லாம் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏன் கொடுக்கலன்னு தெரில. உள்ளே என்ன நடக்குது, யார் என்ன பண்ணுறாங்க நம்மளுக்கும் புரிய மாட்டேங்குது. வெளியே பார்த்தா ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் வந்து பழி சொல்லி மாதிரி போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம நினைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசேவும். இதனால் எத்தனை பேர் குடும்பம் பாதிக்கப்படுதுன்னு எனக்கும் தெரியலை. ஸோ ஏன் அப்படின்னு எனக்கு புரியல. இதை கொஞ்சமாவது யாராவது சீரியஸாக எடுத்து போட்டவங்கள யாருமே நினைக்கல, படம் போட்டவங்கள யாரும் நினைக்கல. ஸோ அவங்க பிரச்சனையை தான் பெருசாக எடுத்து பேசி இஷ்யூ பண்ணிக்கிட்டே போகிறாங்க. நான் வந்து இந்த ஒரு வாரமாக கேப்ஷா போடலை. ஏன் அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் இல்லை, இதுவே நம்பிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு அடுத்த வேலை இல்லாமல் போயிடும் அப்படின்றதுனால தான். ஸோ எனக்கு கடைக்கும் எங்கள் வீட்டுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கும். வாடகை கடை தான். ஸோ வாடகையை நான் இதை நம்பி தான், என்னோடய சுச்சுவேஷன் இது கிடச்சா நான் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஸோ இதுக்கு கிடைக்கல. இப்போ வாடகை மட்டுமே 25,000. இனி நான் மேற்கொண்டு போனேன்னா இப்போ இந்த 1.5 லட்சம் ப்ளஸ் இந்த 25,000 மாற்றி நான் வந்து கடன் கட்டுறதுக்கு எனக்கு டைம் சரியாக போயிடும். அப்படின்றப்ப எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப மோசமான நிலைமையை நான் கொண்டு வந்துடுவேன் நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் விரும்பலை. நான் அடுத்த வந்து ஏதாவது ஒரு வேலையை பார்த்தா தான், கடையில் உட்காந்து கூட ஏதாவது சின்ன வேலை, கடை வருமானம் போகுதோ போகலையோ அடுத்து நம்ம உட்காந்து என்ன வேலை பார்க்கணும் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். எல்லாருமே ஏதாவது ஒரு முயற்சி பண்ணுங்கள். தயவுசெய்து வேறு யாரும் எந்த முடிவுக்கும் போயிடாதீங்க. தப்பான முடிவு நிறைய பேர் நிறையா கமெண்ட் பண்ணுறீங்க நியூஸில் பார்க்குறப்ப. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி பண்ணாதீங்க. தைரியம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சூசைட் பண்ணுறதுக்கு தைரியமாக இருக்கிறோமோ அவ்வளோக்குள்ள வாழ்கிறதுக்கு தைரியம் வேணும். நம்ம ஒன்றும் திருடலை, யாரை ஏமாற்றலை. நம்ம போட்ட கம்பெனியில் கொஞ்சம் பணம் டிலே ஆகுது. ஸோ அது என்ன சொல்யூஷன் இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் தெரியலை. அதுதான் பிரச்சனை. ஒரு சிலர் வந்து ஏமாந்துட்டோன்னு சொல்கிறாங்க, இனி பணம் வராதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு என்ன சொல்கிறாங்க, பணம் வந்துடும், அதெல்லாம் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பாதி பர்சன்டேஜ் சொல்கிற பார்த்திங்கன்னா நம்மளை வந்து எல்லாமே பயத்தை கொடுக்குது. அதுவும் அந்த இதில் ஒவ்வொருத்தவங்க சொல்கிறப்ப கீழே கமெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கே பயமாக இருக்குது. எதையுமே எவ்வளோ தைரியமாக நீங்கள் போட்டிங்களோ அவ்வளோ தைரியமாக இருங்க. ஏன்னா நம்மளாக தான் வாலண்டியராக தான் இறங்கி போட்டோம். நம்மளை வந்து யார் பிரெயின் வாஷ் பண்ணாலும் செஞ்சாலும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, போட்டது போட்டுட்டோம், நீ அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ நம்மளுக்கு வந்து 5 மாதம் 6 மாதத்துக்கிட்ட வரப்போகுது, அரை மாதம் ஆகப்போகுது. இனி பணம் வரலைனாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறது, அது எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டே உட்காந்துருக்க வேண்டியதான். அது கூட நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்காம இருக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து வீட்டில் வந்து அதுக்கு மேலே நிறைய கமிட்மெண்ட் இருக்கும், அடுத்தடுத்த வேலையை பார்க்கணும். ஆனால் இது வந்து நம்மளுக்கு பெரிய வந்து கஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. ஏன்னா 5 மாதம் நம்மளால் மீண்டு வர முடியல. ஸோ எம்டி சார் வந்துருவார் 18ஆந்தேதி வந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இன்னும் வரல. நான் வந்து இதை வந்து குறையா சொல்ல, எனக்கு இருக்க கஷ்டத்தை நான் சொல்லிக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்ககிட்ட. இவ்வளோ ஒரு பெரிய சுச்சுவேஷனில் கொண்டு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் வந்து இப்போ இவங்க வந்து என்ன வேணான்னு தான் சொன்னாங்க ஸ்டார்டிங்கில். நான் தான் வம்படியாக போட்டுட்டேன். இருந்தாலும் வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இனிமேல் வரும்ன்ட்டு. அதான் நம்பிக்கையை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா. அதனால் திருப்பி நான் என்ன செய்கிறேன், ஒரு விதத்தில் நம்பிக்கை இருந்தாலும் அடுத்த வேலையை நான் பார்க்கணும், எனக்கான வேலையை. கண்டிப்பாக இந்த பணம் நம்ம இப்போ உழைச்ச பணம் எங்கேயும் போகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நம்மக்கிட்ட வரும். எல்லாருமே அப்படியே நினைங்க. ஏன்னா திருப்பி அடுத்த வேலையை ஏதாவது ஒரு வேலையை சின்ன வேலையை பார்த்துக்கோங்க, தேடிக்கோங்க. ஏன்னா நம்ம மெயினான வேலை பார்த்தாலும் நம்ம அந்த போட்ட காசுக்கு நம்ம ஈடு கொடுக்குறோன்னா ஒரு சின்ன வேலை நம்மளுக்கு சைடில் வேணும். ஏன்னா அது பண்ணினா தான் நம்ம இதை பண்ண முடியும். வேறு எந்த ஒரு தப்பான முடிவோ எந்த ஒரு செயலுமே எடுக்காதீங்க. யாருமே சண்டை போடாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா அவங்க பணம் கொடுத்தவங்க கேட்குறாங்கன்னா நம்ம கொடுத்து தான் ஆகணும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம தான் வாங்கியிருக்கோம், வேறு யாரும் வாங்கலை. அப்படின்றப்ப நம்ம இதையும் சமாளித்து தான் ஆகணும். எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த கடனை அடைச்சிடணும் அப்படின்ற மைண்ட் செட்டு தான் எனக்கு தோணுதே தவிர, நம்ம திருப்பி பணம் வரலையேன்னு உட்காந்துட்டோம்னா அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற நிலைமைக்கு வீட்டில் இன்னும் சண்டை தான் பெருசாகிக்கிட்டே போகும். இன்னும் பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும், அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கணும். ஆனால் கண்டிப்பாக இதுக்கான சொல்யூஷன் வரலாட்டி உண்மையிலேயும் நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க. எப்படியாவது இதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்துடணும், பணம் கிடச்சிடணும். பணம் கிடச்சிருன்ற காட்டிலும் இது மறுபடியும் கம்பெனி ரன் ஆனாலும் சந்தோஷம்தான். இல்லை இந்த பணத்தை மட்டும் கொடுக்குறாங்க வேண்டான்னு சொன்னாலும் ஒரு மாதிரி ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நம்ம நம்பி போட்டிருக்கோம். நம்பிக்கை வந்து வீண் போகாது. கண்டிப்பாக உழைச்ச பணம் எங்கேயும் போகாது, நம்மக்கிட்ட வருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ யாருமே என்ன
பயப்படாமல் அடுத்த கட்ட இதை வந்து வேலையை பார்த்துக்கிட்டே இருங்க. எந்த ஒரு சண்டையும் இதுவும் வந்தாலும் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண தைரியமாக இருங்க. ஸோ இது வந்து இது வந்து எனக்கு எப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குன்னா, இப்போ நான் ஆப்ரேஷன் பண்ணதோட பாப்பாவை தூக்கிட்டு இன்னொரு பாப்பாவையும் கூப்பிட்டு இன்னொரு பிள்ளைகளை தூக்கி கூட்டிட்டு நான் வந்து 1.5 கிலோமீட்டர் நடந்து தான் கடைக்கு போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படி இல்லை இந்த காசு வந்துச்சுன்னா எங்கள் வீட்டுக்கார் வந்து பக்கத்துலேயே கூட இன்னொரு வீடை கடைக்கு பக்கத்தில் வாடகைக்கு வீடை பார்த்துட்டு அவங்க வந்து எப்போயுமே வேலைக்கு போயிடுவாங்க. வீடை பார்த்துட்டு அங்கேயே வந்து கூட இருந்துக்கோ, ஆப்ரேஷன் பண்ணதோட நடக்க வேணாம்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷன். ஆனால் இப்போ நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணதோட சேர்த்து பிள்ளையும் தூக்கிட்டு நான் நடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஏன்னா நீ காசு வரும்னு சொல்லி தானே போட்டேன், இப்போ நான் எடுக்க முடியாது வைக்க முடியாதுன்னு அதுக்கு மேலே பிரச்சனை தான் வருது. ஸோ நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றப்ப நம்ம தான் அதை வந்து ஃபேஸ் பண்ணி ஆகணும். பரவாயில்ல நான் நடந்தே போய்க்கிறேன் அப்படின்ட்டு இப்போ நான் வந்து கூப்பிட்டுட்டு நடந்து தான் போகிறேன். உண்மையிலே அது வந்து ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு, வேறு வழி கிடையாது. இது வந்து எனக்கான பனிஷ்மெண்ட்டாக நினைக்கிற காட்டிலும் நான் பண்ணதுக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. பிரச்சனையை எப்படி அவாய்ட் பண்ணுறது மட்டும் யோசிங்க, வேறு எந்த முடிவுக்கும் போகாதீங்க. ஏதாவது தப்பாக இருந்தால் சாரி அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.